உங்க பாட்டி பருப்ப வேகமா வேக வைக்க அதுல ஒரு சொட்டு எண்ணெய் விடுறதுக்கும் இங்கிருந்து விண்ணுக்கு ஏவப்படுற ஒரு ராக்கெட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சுவாரஸ்யமான கேள்வி. நம்ம எல்லாரும் அறிவியல்னு சொன்னா என்ன நினைப்போம்? பெரிய பெரிய லேப், டெஸ்ட் டியூப், அப்புறம் சிக்கலான ஃபார்முலா. ஆஹா. ஆனா இந்த நூல் சொல்லுது அறிவியல் அங்க மட்டும் இல்ல. நம்ம கிச்சன்ல இருக்கு, ஒரு விவசாயியோட அனுபவத்துல இருக்கு. ஆமா, ஒரு தச்சரோட வேலையில இருக்கு, நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. கரெக்ட். நீங்க கொடுத்திருக்கிற இந்த மனித குலம் பாதைகளின் சந்திப்பில் வரலாற்றில் அறிவியல் புத்தகம் அத பத்தி தான் ரொம்ப அழகா பேசுது. இது வெறும் கண்டுபிடிப்புகளோட லிஸ்ட் கிடையாது. இல்ல. அறிவியல் எப்படி ஒரு அனுபவ அறிவா இருந்து மெதுவா அதுக்குள்ள இருக்கிற காரண காரியங்களை தேடுற ஒரு பயணமா மாறுச்சுங்கிற கதை தான் இது. அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் அறிவியலோட வளர்ச்சிய நம்ம சமூகத்தோட வளர்ச்சியோட சேர்த்து பார்க்கிறது தான், இல்லையா? அதேதான். ஒரு கற்கால மனுஷன் செஞ்ச கல்லுல செஞ்ச ஆயுதத்துல இருந்து இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கம்ப்யூட்டர் வரைக்கும் மனுஷனும் அறிவியலும் எப்படி ஒண்ணு உருவாக்கிக்கிச்சுன்னு புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, ஆரம்பத்திலிருந்து வருவோம். ஆதி மனிதன் அவனோட வாழ்க்கை முழுக்க சாப்பாட்டை தேடியே போயிருக்கு. ஆமா, அது மட்டும்தான் வேலை. அப்போ எதேச்சியா அவனுக்கு கிடைச்ச ஒரு கூர்மையான கல் ஒரு ஆயுதமா மாறுது. பழங்களை பறிக்க, கிழங்க தோண்ட, ஏன் சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாட கூட அதுதான் உன்னோட முதல் டெக்னாலஜி. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான பாய்ச்சல் நடக்குது. அவன் இயற்கையா கிடைச்ச கூரான கல்ல மட்டும் தேடல, ஒரு கல்ல வச்சு இன்னொரு கல்ல அவனுக்கு தேவையான வடிவத்துல இன்னும் கூர்மையா செதுக்க ஆரம்பிச்சான். இததான் இயந்திர கருவிகள்னு சொல்றாங்க. அதாவது கருவிகளை செய்ய கருவிகளை உருவாக்குனது. மிக சரியா. இது ஒரு மிகப்பெரிய அறிவு பாய்ச்சல். இந்த டெக்னாலஜி தான் வாய்மொழி மூலமா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுச்சு. இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்ட விஷயம், இந்த கருவிகள் வெறும் வேட்டைக்கு மட்டும் உதவல, ஒரு சமுதாயத்தையே உருவாக்கி இருக்கு. ஆமா, எப்படி சொல்றீங்க? தனியா வேட்டையாடுறத விட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடுறது சுலபம், பாதுகாப்பானதுன்னு அனுபவத்துல கத்துக்கிட்டாங்க. இதுதான் சின்ன சின்ன குழுக்கள் உருவாக வழி செஞ்சது. அப்புறம் கிடைச்ச உணவை எல்லாரும் சமமா பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே. அது மட்டும் இல்ல, அவங்களோட தொழில்நுட்ப அறிவை நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. மண்பானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷன் தண்ணிய கொதிக்க வச்சிருக்கான். என்னது? மண்பானை இல்லாம எப்படி? மிருகத்தோட தோல்ல செஞ்ச பைகள்ல தண்ணிய ஊத்தி நெருப்புல நல்லா சுட வச்ச கற்களை ஒண்ணு பின்னாடி ஒண்ணா அதுக்குள்ள போட்டு. ஓ, அப்ப அந்த சூடான கல்லுல இருந்து வெப்பம் தண்ணிக்கு போகுமா? ஆமா, தண்ணிய சூடுபடுத்தி இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பொறுமையும் அறிவும் தேவைப்படுற ஒரு வேலை. இன்னைக்கு நம்ம ஒரு பட்டனை தட்டுறோம், ஆனா அன்னைக்கு அது ஒரு பெரிய இன்ஜினியரிங் சாதனை. நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, கருவிகள் வந்த மாதிரியே கணக்கும் வந்திருக்கணும் இல்லையா? எண்களே இல்லாத ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு ஆடு மேய்க்கிறவர் காலையில போன ஆடு மாடு எல்லாம் சாயங்காலம் சரியா திரும்பி வந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுவாரு? அதுக்கு தான் இந்த புத்தகத்துல ஒரு அருமையான கதை இருக்கு. அந்த மேய்ப்பர் என்ன பண்றாருன்னா 2 மண்பானைகளை எடுத்துக்கிறாரு. சரி. காலையில ஒவ்வொரு ஆடு வெளியே போகும்போதும் ஒரு பானையில இருந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து இன்னொரு பானையில போடுறாரு. 100 ஆடு போனா 100 கல்லு அந்த பானைக்கு மாறிடும். ஓ, புரியுது. அப்போ சாயங்காலம் ஒவ்வொரு ஆடும் உள்ள வரும்போதும் 2வது பானையிலிருந்து கல்லை எடுத்து முதல் பானையில போட்டுடுவாரு. கரெக்ட். கடைசியில 2வது பானை காலியா இருந்தா கணக்கு கரெக்ட், எல்லா ஆடும் பத்திரமா திரும்பி வந்துருச்சுன்னு அர்த்தம். வாவ், சிம்பிள், ஆனா எவ்வளவு புத்திசாலித்தனம். இந்த கதை தான் கணிதத்தோட ஆணிவேர். இன்னைக்கு நாம பயன்படுத்துறோமே கால்குலஸ்னு, அந்த சொல்லுக்கு லத்தீன் மொழியில சிறிய கல்லுன்னு அர்த்தம். அப்படியா? அதனாலதான் கணக்கிடுறத கால்குலேட் அனும் சொல்றோம். இன்னைக்கு நாம பயன்படுத்துற கால்குலேட்டரோட மூதாதையர் அந்த மெய்ப்பரோட கையில இருந்த கல்லுதான். தேவைதான் கண்டுபிடிப்புகளுக்கு தாய்ங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. நிச்சயமா. ஓகே, இப்போ மனுஷங்க கிட்ட கருவிகளும் இருக்கு, கூட்டமா வாழ கத்துக்கிட்டாங்க, கணக்கு போடவும் தெரியுது. ஆனா இன்னும் அவங்க நாடோடிகளா தான் இருக்காங்க. இந்த மொத்த ஆட்டத்தையும் மாத்துன அந்த ஒரு பெரிய திருப்பு முனை அது விவசாயம் தானே? ஆமா, சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விவசாய புரட்சி தான் மனித வரலாற்றோட போக்கையே மாத்துச்சு. உணவை தேடி அலைஞ்ச வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு. ஒரே இடத்துல இருந்து தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியும்னு கத்துக்கிட்டான். இதனால நிலையான குடியிருப்புகள், கிராமங்கள், நகரங்கள் எல்லாம் உருவாச்சு. ஆனா இந்த புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், விவசாயம் உணவு உற்பத்தியை மட்டும் மாத்தல, சமூகத்தோட கட்டமைப்பே மாத்திருச்சுங்கிறது தான். அதுதான் உபரி உற்பத்தி, சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன். கரெக்ட். அதாவது
ஒரு குடும்பம் உயிர் வாழறதுக்கு தேவையானதை விட அதிகமான உணவை உற்பத்தி செய்ய முடிஞ்சது. மனித வரலாற்றிலேயே முதல் முறையா இது நடந்தது. ஆமா, அது வரைக்கும் வேட்டையாடி கிடைச்சதை எல்லாரும் அன்னைக்கே பகிர்ந்து சாப்பிட்டாங்க. நாளைக்குன்னு எதுவும் மிச்சம் இருக்காது. ஆனா இந்த உபரி வந்ததும் என்ன ஆச்சு? சமூகத்துல என்ன மாற்றம் வந்தது? அந்த உபரி சமூகத்துல ஒரு பெரிய பின்னடை உருவாக்குச்சு. உழைக்காமலே அந்த உபரிய அனுபவிக்கிற ஒரு கூட்டம் உருவாச்சு. ஓ, யார்கிட்ட நிலம் இருந்துச்சோ, அதிகாரம் இருந்துச்சோ, அவங்க மத்தவங்கள வேலை வாங்கி அவங்களோட உழைப்புல உருவான உபரியை எடுத்துக்கிட்டாங்க. சமத்துவமா இருந்த ஒரு சமூகம் முதன்முறையா ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு சமூகமா மாறினதுக்கு இந்த உபரி உற்பத்தி தான் காரணம். இது ஒரு பெரிய மாற்றம். சரி, நாகரிகங்கள் வளருது. அடுத்து கிரீஸ். நம்ம மனசுக்கு வர்றது சாக்ரேட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய தத்துவ ஞானிகள் தான். ஆமா, டெமோக்ரிட்டிஸ் அப்பவே அணு கொள்கையை பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது அவங்க அறிவியல்ல உச்சத்துல இருந்திருப்பாங்கன்னு தோணுது. ஆனா இந்த புத்தகம் அவங்களோட பங்களிப்பு கொஞ்சம் சிக்கலானதுன்னு சொல்லுதே. அது கொஞ்சம் முரணா இல்லையா? அதுதான் கிரேக்க நாகரிகத்தோட முகப்பெரிய முரண்பாடு. அவங்க தர்க்கத்துல சிந்தனையில சிறந்து விளங்கினாங்க. ஆனா பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் அறிவியலுக்கு சில எதிர்மறையான பங்களிப்புகளையும் செஞ்சாங்க. உதாரணத்துக்கு, பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம், அது நிலையா இருக்கு, எதுவுமே மாறாதுங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வச்சாங்க. ஆ, அவங்களோட செல்வாக்கு காரணமா இந்த கருத்து பல நூற்றாண்டுகளுக்கு அறிவியலோட வளர்ச்சியை முடக்கி போட்டுச்சு. ஏன் அப்படி? அவ்ளோ பெரிய சிந்தனையாளர்கள் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க? அதுக்கு காரணம் அவங்களோட தர்க்கத்தில் இருந்த கோளாறு இல்ல, அவங்க வாழ்ந்த சமூக அமைப்புல இருந்துச்சு. கிரேக்க சமூகம் அடிமைகளை முழுமையா நம்பி இருந்துச்சு. சரி. அந்த சமூக அமைப்பு மாறாம அப்படியே இருக்கணுங்கிறது தான் ஆளும் வர்க்கத்தோட விருப்பம். அதனால எதுவுமே மாறாதுங்கிற தத்துவத்தை அவங்க உருவாக்குனாங்க. அதோட கரைபடியாத கைகள்னு ஒரு மனப்பான்மை உருவாச்சு. கரைபடியாத கைகள் அப்படின்னா? அதாவது சிந்திக்கிறது, தத்துவம் பேசுறதெல்லாம் அறிஞர்களோட வேலை. ஆனா கைதியே வேலை செய்யறது, ஒரு கருவியை உருவாக்குறது, சோதனை செய்யறதெல்லாம் அடிமைகளோட வேலை. அது தாழ்வானதுன்னு நினைச்சாங்க. கொடுமைய சுருக்கமா சொன்னா அவங்களுக்கு கையில அழுக்குப்படக்கூடாது. அதேதான். யோசிக்கிறது தான் பெருசு, செஞ்சு பார்க்கறது சின்ன விஷயம்னு ஒரு பார்வை இருந்துச்சு. இதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு உதாரணம் படிச்சப்போ எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. அரிஸ்டாட்டில் ஆண்களை விட பெண்களுக்கு பற்கள் குறைவா இருக்கும்னு எழுதி வச்சிருக்காரு. ஆமா, இது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பு! அவரோட மனைவி வாயை திறந்து எண்ணி பார்த்திருந்தா கூட இந்த தப்பு நடந்திருக்காதே. ஆமா, இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா இது கோட்பாட்டுக்கும் நடைமுறைக்கும் அவங்க காலத்துல எவ்ளோ பெரிய இடைவெளி இருந்துச்சுன்னு காட்டுது. இந்த மனநிலை தான் பல உண்மையான அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடக்காம தடுத்துச்சு. சரி, கிரேக்க ரோமானிய நாகரிகங்கள் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு ஐரோப்பாவுல ஒரு இரண்ட காலம்னு சொல்றாங்க. அப்போ இந்த அறிவு பொறி அணைஞ்சு போயிடுச்சா? இல்ல, அணையல. அந்த தீ அணையாம பாதுகாத்து அதை இன்னும் பிரகாசமா எரிய வச்ச பெருமை அரேபியா நாகரிகத்தை சேரும். ஓ, அவங்க தான் கிரேக்க, இந்திய நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்து பாதுகாத்தாங்க. குறிப்பா நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்ச பூஜ்யத்தையும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற எண் முறையையும் ஐரோப்பாவுக்கு கொண்டு சேர்த்ததே அவங்கதான். அது இல்லாம நவீன கணிதமே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஐரோப்பாவுல மறுமலர்ச்சி காலம், கலிலியோ எல்லாம் வராங்க. கலிலியோவோட பைசா நகரத்து கோபுர பரிசோதனை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, அது வெறும் ஒரு பரிசோதனை கிடையாது, அது ஒரு புரட்சி. அதுவரைக்கும் அரிஸ்டாட்டில் சொன்னதுதான் வேதம். ஒரு கனமான பொருள் வேகமா விழும், லேசான பொருள் மெதுவா விழும்னு சொன்னாரு. ஆமா, கிட்டத்தட்ட 2000 வருஷமா இதை எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா கலீலியோ ஏன் நம்பணும், செஞ்சு பாப்போமே நினைச்சாரு. பைசா நகரத்து சாய்ந்து கோபுரத்து மேல ஏறி ஒரு கனமான இரும்பு கொண்டையும் ஒரு லேசான கல்லையும் ஒரே நேரத்துல கீழே போட்டாரு. கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி. ரெண்டும் ஒரே நேரத்துல தரைய தொட்டுச்சு. பாத்தீங்களா, அந்த ஒரு நொடியில 2000 வருஷ நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. அது வரைக்கும் தர்க்கம், சிந்தனை மூலமா மட்டும்தான் உண்மையை அறிய முடியும்னு இருந்த நிலை மாறி சோதனை செஞ்சு நிரூபிக்கிறது தான் நவீன அறிவியல்னு ஒரு புதிய சகாப்தம் பிறந்துச்சு. இங்கிருந்து தான் அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமா மதத்தோட பிடியிலிருந்தும் வெறும் தத்துவத்திலிருந்தும் விடுபட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். தொழிற் புரட்சி, நீராவி இன்ஜின், மின்சாரம், கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள்னு அறிவியல் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பிளாஸ்டிக் மாதிரி இயற்கையில இல்லாத பொருட்களை கூட நம்மளால உருவாக்க முடியுது. உண்மைதான். இன்னைக்கு அறிவியலோட வளர்ச்சி எந்த இடத்துல இருக்குன்னா, உலக மக்கள் தொகையில வெறும் 10% மக்களை வச்சு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தேவையான உணவை உற்பத்தி செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா போதும். நம்மளோட அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிடலாம். ஆமா, அறிவியல் அந்த சாத்தியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கு.
ஆனா நிஜம் அப்படி இல்லையே. ஒரு பக்கம் பசி, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இன்னொரு பக்கம் போர்னு பல பிரச்சனைகள் இருக்கு. ம், நம்ம கிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண கருவி இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இது என்னடா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான மாதிரி ஒரு கணக்கா இருக்கு. இந்த புத்தகம் அதுக்கான காரணத்தையும் தெளிவா சொல்லுது. ஆரம்பத்துல மனிதனோட தேவைகளுக்காக பிறந்த அறிவியல் இன்னைக்கு லாபத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். மனுஷனோட வேலைப்பழுவை குறைக்க வேண்டிய கம்ப்யூட்டர்கள் ஆட்குறைப்புக்கு பயன்படுத்தப்படுது. இதனால வேலையின்மை அதிகமாகுது. மருத்துவத்துல நோய் வராம தடுக்கிறத விட நோய் வந்த பிறகு அதை குணப்படுத்தி லாபம் பார்க்கற நோக்கம் அதிகமாயிடுச்சு. ஆக நாம இப்போ ஒரு முக்கியமான பாதைகளின் சந்திப்புல நிக்கிறோம்னு இந்த புத்தகத்தோட தலைப்பே சொல்லுது. ஆமா, இப்போ இந்த உரையாடலோட ஆரம்பத்துக்கு வருவோம். நீங்க கேட்டீங்கல்ல, பருப்புக்கும் ராக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு. ஆமா, அத மறந்தே போயிட்டேன். சொல்லுங்க, என்ன இந்த கனெக்ஷன்? உங்க பாட்டி பருப்புல எண்ணெய் விடும்போது அந்த எண்ணெய் தண்ணியோட மேற்பரப்பு இழுவிசைய, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனை மாத்துது. ஓ, இதனால தண்ணி பொங்கி வழியாம வெப்பம் உள்ளேயே தங்கி பருப்பு சீக்கிரம் வேகுது. இது ஒரு சின்ன வீட்டு அறிவியல். சரி. இதுக்கும் ராக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதே மேற்பரப்பு இழுவிசை, பாய்மை இயக்கவியல் மாதிரியான அடிப்படை அறிவியல் விதிகளை மிக மிக சிக்கலான அளவுல புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு ராக்கெட்டோட எரிபொருள் டேங்குகளை சரியா வடிவமைக்க முடியும். அந்த எரிபொருள் எப்படி பாயும், எப்படி எரியும்னு கணிக்க முடியும். வாவ், அதான் விஷயமா? சமையலறையில வேலை செய்யற அதே அறிவியல் விதி தான் பிரபஞ்சத்துக்கே போற ராக்கெட்லயும் வேலை செய்யுது. ஆமா, அளவுகள் தான் வேற. ஆக அறிவியலுங்கிறது எங்கோ நடக்கிற விஷயம் இல்ல, அது நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நாம தான் அதை அந்நியப்படுத்தி வச்சிருக்கோம். மிகச்சரியா. அப்போ இந்த நூல் காட்டுற அந்த 2 பாதைகள் என்னென்ன? ஒரு பாதை அறிவியல போர், சுரண்டல், சுற்றுச்சூழல் அழிவுக்கு பயன்படுத்துற பாதை. ம், இன்னொரு பாதை அறிவியலை வச்சு எல்லா மக்களோட அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அறிவை வளர்த்து இயற்கையா பாதுகாக்கிற பாதை. அறிவியல் மக்களிடமிருந்து தான் பிறந்துச்சு. ஒரு விவசாயிகிட்ட இருந்தும், கொள்ளர்கிட்ட இருந்தும், தச்சர்கிட்ட இருந்து தான் அதோட ஆரம்பம். அது திரும்பவும் மக்கள்கிட்டயே போய் சேரணும். அதான் இந்த புத்தகத்தோட மையமான செய்தி. இது அறிவியல் நல்லதா கெட்டதாங்கிற கேள்வி இல்ல. இல்லவே இல்ல. அறிவியல் ஒரு கருவிதான். உண்மையான கேள்வி என்னன்னா, அந்த அறிவியலை யார் கட்டுப்படுத்துறா, அதோட பலன்கள் யாருக்கு போகுதுங்கிறது தான். புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட வரைபடம் இருக்கு, ஆனா அந்த வரைபடத்தை யார் கையில வச்சிருக்கிறதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. ஆஹா, மனித குலம் எந்த பாதையில பயணிக்கணும்னு யாரு தீர்மானிக்க போறா? அந்த வரைபடத்தை யாரு கையாள போறாங்க? நம்ம குழந்தைங்களுக்கு நாம எந்த உலகத்தை விட்டுட்டு போக போறோம்? இந்த நூல் உங்களை இந்த கேள்விகளோடு தான் விட்டுட்டு போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.